பெருசு வளைஞ்சது. சூப்பர் சூப்பர். காதுல மாட்டினீங்க, மூக்குல மாட்டினீங்க, கையில மாட்டினீங்க, கால்ல மாட்டினீங்க. இப்ப தொப்புள்ளே வளையம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? லேடிஸ் ஃபேஷன் மாமா. என்னமோ போங்க. தொப்புள்ள ஆம்லேட் போட்டாங்க, பம்பரம் விட்டாங்க. இப்ப வளையத்துக்கான இடமா போச்சா? அப்புறம் ஜீவா நம்ம காலேஜ் மேகசின்ல இத பத்தி ஒரு கவர் ஸ்டோரி எழுத போறாரு. நீங்க கூச்சப்படாம பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. ஜீவா. ஹாய் கேர்ள்ஸ். அம்மா இப்படி வாங்க. காலேஜ் மேகசினுக்காக ஒரு சில வளைவுகள். I want to see smiling faces. That's it. Lovely. Super. சரிங்க மாமா. நல்ல வளையம் தெரியுது. That's nice. அதான். ஏன் தொப்புல்ல? எங்க அழகை அண்டர்லைன் பண்றதுக்கு. அமெரிக்கால என்ன ஃபேஷன் வந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? நோ எங்க ஃபேஷனை தான் அமெரிக்கா ஃபாலோ பண்றாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்க அம்மா அப்பா உங்களோட இந்த ஸ்டைலுக்கு ஏதாவது அப்ஜெக்ட் பண்றாங்களா? இந்தப்பா ஏன் துப்புல நீ போட்டோ எடுத்து கவர். ஐயோ வேண்டாம் வேண்டாம் மாமா வரல இவள அடக்குங்க. ஹாய் ஐ அம் வணங்காமுடி. Sunday is longer than Monday. என்ன சொல்ற? அம்மனி உங்க உள் பாடி வெளிய தெரியுதுங்கறாங்க. தேவைடா உனக்கு. Dear friends, மாநில பண்பலை வரிசையில் SJ கல்லூரியிலிருந்து 6th Sense நிகழ்ச்சிக்காக டாக்டர் மாத்ருபுதத்துடன் உங்கள் மாயா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இந்த 6th Sense நிகழ்ச்சியில நாம சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல நாம செக்ஸ் பிரச்சனையில இருந்து அமானுஷ்ய விஷயங்கள் வர நேயர்களின் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்றோம். இன்றைய முதல் நேயர் அரியலூர்ல இருந்து ஆத்மான ஒருத்தர் ஆவிய பத்தி கேட்டிருக்காரு. கேள்வி கேட்கறது ஆத்மா, அதை படிக்கிறது மாயா, பதில் சொல்றது பூதம், டாபிக் ஆவி. டெட்லி காம்பினேஷன். அவரு நிறைவேறாத ஆசைகளோட சேர்த்தா ஆவியா உலவுவாங்களாமே உண்மையானு கேட்டிருக்காரு. ஆவியை பற்றி ஒரு மதத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆவி ஆராய்ச்சியாளர்களை கேட்டிங்கன்னா அது இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே விஞ்ஞானபூர்வமாக 100% நிரூபிக்கப்படலை. அடுத்த கேள்வி என்னப்பா? அட டாக்டர் செக்ஸ் கலக்காம கூட பதில் சொல்றாரே. டாக்டர், பெரும்பாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பயம், இமேஜினேஷனா இருக்கலாம்ல? கற்பனைங்கிறீங்க? ஆமா டாக்டர். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணால பார்க்காத வர எப்படி நம்புறது? அதுவும் ரைட்டு தான். நான் நம்புறது என்னன்னா, காலையில் சூடான காஃபிலேருந்து வருது பாருங்க, அந்த ஆவியை தான். வெல்டன் மாயா. ஹாய் சார். ரொம்ப தைரியமா பேசுனீங்க. தெளிவான கருத்துக்கள். மூட நம்பிக்கைகள் நிறைந்த நம்ம நாட்டில் இந்த மாதிரி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் பண்றது விழிப்புணர்வு தருது. எல்லாம் உங்களோட டீச்சிங் தான் சார். மறுஜென்மம் பத்தி ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். மறுஜென்மம். நம்ம நாட்டுப்புற கதைகளே இதை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் சில புக்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்க வந்து வாங்கிக்கங்க. ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். என்னடி அந்த ஸ்வேதா சனியை இன்னும் காணோம்? முக்கியமான வைவா இருக்கு, அதுவும் மறந்துட்டாளா? வரதே டாவடிக்கிறதுக்கு நீ வர. இல்லடி, there's something wrong. ஃபோன் கூட பண்ணல. மாயா நீ ஜீவாவை ஒருத்தரையா லவ் பண்ற மாதிரி நானும் அவளை லவ் பண்றேன். டேய் வணங்க முடி. ஜீவா என் ஆளு, அவனை நான் கவுத்து காட்டுறேன் பாரு. Thank you. அது நமது புஜபலம் மிக்க, அறிவாற்றல் மிக்க, எதற்கு மஞ்சாத கடலை மன்னன் நம்ம காலேஜ் மேகசினோட எடிட்டர் நம்ம ஜீவா இப்ப திக்குவா, திணறுவா, தண்ணில இருந்து வெளில வந்த மீன் போல தத்தளிப்பா. ஏய் காலேஜ் குயின், கலகலப்பு ராணி, டென்னிஸ் கேப்டன், டெண்டுல்கர் ஃபேன், கொஞ்ச நேரம் திக்குவா, தடுமாறுவா, தாய் வயித்துல இருந்து இப்பதான் வெளியே வந்த புறா குஞ்சு மாதிரி நடிப்பா. மாமா கணக்குல எழுதிக்கோ. எழுதிக்கிறேன். ஜீவா உன் கூட சேர்ந்து என் கடவுள தொப்பு தொப்புலா வருதுப்பா. என்ஜாய் மாமா. கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பல்ப் எரியுது. 1 2 3 இது தேவையில்லாத ரிஸ்க். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணல ஒரு நாள் கூட அந்த கெமிஸ்ட்ரி லேப் பக்கமே போனதில்ல. நாகாங்கிற உருவம் இந்த காலேஜ்ல தான் உலவுது. அது நிச்சயமா வேர்ல்ட் கெமிஸ்ட்ரி லேப்ல தான் இருக்கு. மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு யாராவது அந்த பக்கம் போனா ஒரே போடு.
அவளுங்க பெட்டு கட்டியிருக்காளுங்க வீடு வாளுங்களா எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? பிதாவே, மாயா அஞ்சலி ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம். ஆமென். நாகா, ஹே நாகா, நாகா வெளிய வா டுபுக்கு. என்ன இருக்கா? நாகா. ஹே நாகா, நீ கன்னி பெண்ணுங்கள காம வாங்குவியாமே, எங்க வா பாப்போம். ஏய், நீ முனியா, ரத்த காட்டேரியா, இல்ல கொல்லிவாய் பிசாசா? வெளிய வா, நீ எந்த கேட்டகரின்னு பார்க்கணும். நாகா, கொஞ்சமா அறிவு அவனுக்கு. நீதானா இடியட்? என்ன பயந்துட்டீங்களா மரத்தமிழச்சிகளே? ஆட்டுதாடி, இந்த நேரத்துல என்னடா பண்றீங்க? தல தலன்னு ரெண்டு பொண்ணுங்க இப்படி நடு ராத்திரியில ஓல்டு கெமிஸ்ட்ரி லேப் பக்கம் வந்தா யாரால தூங்க முடியும்? ஆமாப்பா, நம்ம காலேஜ் பொண்ணுங்க கற்புக்கெல்லாம் இவர்தான் காவல்காரு. வினோத், சொல்லு. வேற ஏதாவது ட்ரிக் இருந்தா ட்ரை பண்ணு. நோ மோர் நாகா. நம்மள மீறி பேயா? ஏய், கண்டவன்னு நினைச்சுக்கிட்டு பெட்ல பொருளாம தூங்கு போ. அங்க மட்டும் என்ன வாழுதா? பை பாய். குட் நைட். குட் நைட். பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு ஹாஸ்டலுக்கு வர்ற. எங்க சுத்திட்டு வர்ற? வாடன்ட்ட சொல்லவா? இல்ல பாஜி, ஒரு பெட், அதான் லேட். ஏய், எப்பயும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது திடீர்னு லைட் ஆன் பண்ணாதேன்னு? சனியனே. மீரா, என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, ஏன் உனக்கு அப்பப்போ இப்படி புத்தி மாறுது? என்னடி இவ? வேலைய பாரு போ. இரு, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஐயோ, பிசாசு, செருப்பால் அடிப்பேன். அப்பனா அவன் ராஸ்கல். என் வாழ்க்கையே வீணா போச்சு. அவன் அனுப்புற பணமும் வேண்டாம், அவனும் வேண்டாம். என்ன 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 கண்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 3ஆம் ஆண்டு நாட்டுப்புறவியல் மாணவர்களுக்கான இந்த செமினார்ல நம்ம பார்க்க போறது the most popular story of our college, நாகா கதைகள். அந்த செய்திகளோட ஆதாரங்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். மனுஷன் நாட்டுப்புறம்னு ஆரம்பிச்சாருன்னா நிறுத்த மாட்டானே. 1890லாம் இந்த இடம் ஒரு வனாந்திரம். நாகத்தூர் ஒரு காடு. நெக்ஸ்ட், இதான் நாகம்மாவோட கோவில். இந்த கோயிலை இடிச்சிட்டு தான் நம்ம காலேஜே கட்டியிருக்காங்க. இவர்தான் ஃபாதர் ஸ்டான்லி மார்கன். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் பரவ ஆரம்பிச்ச போது பல மிஷனரிஸ் இங்க வந்தாங்க. அவங்க பல இடங்கள்ல சர்ச், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இப்படிலாம் கட்டினாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த இடத்தை அலாட் பண்ணாங்க. ஃபாதர் ஸ்டான்லிக்கு எல்லா இடத்த போல இந்த இடத்துல கட்டடம் கட்டுறது அவ்வளவு ஈஸியா இல்ல. ஏன்னா நாகம்மா கோயிலை இடிச்சு கட்டுறதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. ஓரளவுக்கு கட்டடம் ரெடியான போது நாகாவுடைய முதல் பலி ஃபாதர் ஸ்டான்லி மர்மமான முறையில ரத்தம் கக்கி செத்து போனாராம். அதுல இருந்து பல வதந்திகள் நாகாங்கிற உருவம் உலாவறதாவும்,
அது பல பேரை பழி வாங்குறதாகவும் பல செய்திகள். ஐயோ, டெய்லி இது அலாரத்துல ஃபிலிம் கட்டுறது பாரு. அதுக்கப்புறமா ஃபாதர் பயஸ் பொறுப்பேற்றுக்கிட்டார். இவர் கிட்டத்தட்ட 27 வருஷம் இங்க பிரின்சிபலா இருந்திருக்கார். இவருடைய பீரியட்ல தான் இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காலேஜா மாறுச்சு. நாகா பத்திய பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஃபாதர் பயஸ் தான் கேள்விப்பட்ட வதந்திகளையும் செய்திகளையும் சேகரிச்சு ஒரு புத்தகமா எழுதினார். அவர் நாகாங்கிற உருவத்தை வச்சு ஒரு கார்ட்டூன் கதை பண்ணார். அதுல நாகாவை ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆக்கி தப்பு பண்றவங்களையும் சாராயம் காய்ச்சறவங்களையும் பெண்களை கொடுமைப்படுத்துறவங்களையும் அது விதவிதமா கொல்றதா அந்த கதையில சொல்லியிருந்தார். அது ஒரு கதைன்னு சொன்னா கூட நடந்த சம்பவங்களோட பிரதிபலிப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் பயஸ் அந்த புத்தகத்தை முடிக்காமையே இறந்து போயிட்டார். அது எழுத்து வடிவமா நம்ம காலேஜ் லைப்ரரியில இருக்கு. உங்கள யாராவது அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம், ஆனா நம்பல. ஏன் நம்பல சார்? அது வெறும் கற்பனை கதை சார். அப்போ நாகாவை நீங்க நம்பல? நிச்சயமா இல்லைங்கோ. யங் லேடிஸ், எனி பிரைவேட் ஜோக்ஸ்? இதுல சிரிக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு இங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். தேடா சொல்லு சார். அது வந்து தலை நிறையா மல்லிப்பூ வச்சுட்டு போனா நாகா அடிச்சிரும்னு யாரோ ரோஜா தோட்டம் வச்சிருக்கிறவன் கிளப்பி விட்ட ரூமரா இருக்கும் சார். இது மந்திரிச்ச தாயத்து. இத கையில கட்டி எடுத்துட்டு 3 தடவை தூன்னு துப்பி விட்டெறிஞ்சவனுக்கு தலை சுத்தம், வைத்த புரட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இத டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஐயோ சார், நான் ட்ரை பண்றேன் சார். வாயே மாமே. ஆல் தி பெஸ்ட். வாயா, வெடிக்க கவுனி. கொடுங்க. கட்டிட்டேன் சார். என்னாச்சு இருக்கு? நல்லா தானே இருக்கேன். Look at him, he is all right. உங்கள் வினோத் கலக்குதாடா. God. Thanks, Vinod. Pulse கூட குறையுது. பார்ட்டி ஒரு நிமிஷம் அல்வா கொடுத்துடா.